மேஷ ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழப்போகுதுங்க. அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, கடந்த 2 வருஷமாக உங்களுக்கு நிம்மதி கிடையாதுங்க. ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 12ல் குரு, லாஸ்ட்டில் ஒரு வருஷமாக 12ல் ராகு, இப்படின்னு மாறி மாறி பிரச்சனைகள்லாம் சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. யாராச்சும் நிம்மதி கொடுப்பாங்களா? யாராச்சும் சந்தோஷத்தை கொடுப்பாங்களா? யாராச்சும் நம்மளை காப்பாற்றுவாங்களா? யாராச்சும் கை தூக்கி விடுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி ஏங்கி நீங்கள் நிறைய பிரச்சனையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பிஸ்னஸ் இல்லை, நிறைய பிஸ்னஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஒருத்தவங்களை நம்பி இல்லை பல பேரை நம்பி நீங்கள் ஏமாந்தும் இருப்பீங்க. ஒருத்தவங்க மட்டும் உங்களை கஷ்டப்படுத்தலை, சுற்றி இருந்த எல்லாருமே உங்களை கஷ்டப்படுத்தி இருப்பாங்க. உங்களுடைய இடத்துல யாராக இருந்தாலுமே சரி, இன்றைய காலகட்டத்தில் லைஃப்பில் ரன் பண்ணுறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. பல போட்டிகள், பல பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத நிறைய பிரச்சனை, ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு படிப்பு, பிடிச்ச காலேஜ் எதுவுமே கிடைச்சது இல்லை. குரு இப்போது நல்லா இருக்கார். சுக்கிரன் இப்போது பார்த்தீங்கன்னா சூரியனோட சேர்ந்து பல பாசிட்டிவ் கொடுத்தாலுமே, சுய ஜாதகம் என்னதான் சொன்னாலுமே, எந்த மாத ராசி பலன், எந்த பயிற்சிகள் நடந்தாலுமே உங்களுடைய சுய ஜாதகம், தசா புத்தி இதை மாற்ற முடியாது. இதுக்கெல்லாமே ஒரு சாவி தான். உங்களுக்கு நிறைய கதவுகள் பார்த்திங்கன்னா மூடப்பட்டு இருக்குங்க. ஆனால் நீங்கள் ஒரு 8 மணி நேரத்துக்கு போக வேண்டிய இடத்துக்கு 1 மணி நேரத்தில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக அந்த வழியில் தானே போவீங்க. அப்படின்னு ஒரு கோவில் தாங்க இந்த கோவில். இந்த கோவிலுக்கு போயிருந்தால் மேஷராசி அன்பர்கள் ஏன் இவ்வளோ நாள் போகாமல் இருந்தோம், முதல்ல போயிருந்தால் லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் இருந்திருக்கும், நிறைய நல்ல விஷயங்களும் நடந்து இருக்குமே அப்படின்னு நிறைய பேரும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் ரெகுலராகவே இந்த கோவிலுக்கு போவாங்க. அவங்களுக்கு ஏன் பலன் தரலை அப்படிங்கிற விஷயமும், இந்த கோவிலில் என்ன மாதிரி வழிபடணும், இந்த கோவில் எங்கே இருக்கு, இந்த கோவிலில் என்ன சிறப்பு, எப்படி வழிபடணும் அப்படின்னு சொல்லி முழுவதுமாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்கள் லைஃப்பில் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேஷராசி அன்பர்களுடைய கஷ்டம் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தாலுமே, அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். கால புருஷ்வ தத்துவத்தின்படி முதல் ராசி உயிர் ராசின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் அடுத்தவங்களுடைய உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய உயிரையும் விட துணிஞ்சவங்க, சுற்றி உள்ளவங்க சந்தோஷமாக இருக்கணும் தான் பிரச்சனையை ஏற்றுக்குன்னு இருப்பாங்க. பணம், பொருள் அப்படிங்கிறத தாண்டி தனக்கு அசிங்கம், அவமானம் வரக்கூடியங்கிறத பொறுத்த நிறைய விஷயத்தை விட்டு கொடுத்து போகிறவங்க மேஷ ராசியில் இருப்பாங்க. மேஷ ராசியில் இவங்க கூடிய சீக்கிரத்தில் யாருக்கிட்டையுமே பழகிற ஆள் கிடையவே கிடையாது, ரொம்பவே அரிதுங்க. மேஷராசி அன்பர்களே, கன்னி, விருச்சிகம் முடிஞ்ச வரைக்கும் மேரேஜ் பண்ணாதீங்க. இந்த வாழ்க்கையில் தெரியாமல் செய்கிற தப்பு கிடையாதுங்க, தெரிஞ்சு செய்கிற தப்பு. இதில் இருந்து நீங்கள் விமோச்சனம் பெறது அப்படின்னா, இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலுமே, இப்போ இந்த கோவிலை பற்றி சிறப்புகள் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என் சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மேஷராசி அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்பில் உங்களுடைய வாழ்க்கை சுழன்றுக்கிட்டு இருக்கு. உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாத புத்துணர்ச்சி அடையாது. மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் சீக்கிரமே உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா இந்த கோவில் உங்களுக்கு சிறந்த கோவில். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மயிலாடுதுறை செல்லும் வழியில் திருவிடை மருதூர் அப்படின்னு ஒரு கோவிலுங்க. கும்பகோணத்தில் இருந்து கரெக்டாக 7 கிலோமீட்டரில் திருவிடை மருதூர். இது ஒரு மகாலிங்கேஸ்வரர் தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பிரம்ம கத்தி தோஷம் இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வரலாம். ரொம்பவே ஒரு நல்ல கோவில். ஆனால் மேஷ ராசிக்கு ஒரு சிறப்பான கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த கோவிலில் ஒரு சைடு போனோம் ஒரு சைடு வரணும் அப்படின்னு எந்த கட்டுப்பாடுமே கிடையாது. ஒரு கோவிலுக்கு வரக்கூடிய மேஷ ராசி அன்பர்கள் எந்த கிழமை வேணும்னாலுமே வரலாம். ரொம்ப பிரச்சனை, கருத்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு பிரச்சனை போயிட்டுருக்கு, காப்பாற்றினா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை வாங்க. முக்கியமாக சிவராத்திரி அன்னைக்கு, மாத சிவராத்திரியில் என்னைக்கு வேணால் வரலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு நேரம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை சிவராத்திரி பிரதோஷம் இதில் என்னைக்கு வேணால் வரலாம். முதல்ல இந்த கோவில் நுழைவாயிலில் இருக்கக்கூடிய விநாயகரை வணங்குறதுக்கு நேராக போங்க. சிவபெருமான் கிட்ட உட்காருங்க. மனசார உங்களுக்கு என்ன கோரிக்கை, என்ன ஆசைகள், என்ன நியாயமான விஷயம் நடக்கணுமோ அதை சிவபெருமான் கிட்ட கேளுங்க. உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை முதல்ல நீங்கள் இறக்கி வைங்க. ஒரு வேண்டுகோள் வைங்க, இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் தொடர்ச்சியாக தரிசிக்கிறேன், உங்களுடைய கோவிலில் கண்டிப்பாக அர்ச்சனை பண்ணுறேன், அபிஷேகம் பண்ணுறேன், ஏதோ ஒரு வஸ்திரம் சாத்துறேன் அப்படின்னு இந்த மாதிரி உங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாலை போடுறேன் அப்படின்னு வேண்டிட்டு அதுக்கப்புறமா அம்மன் சன்னதிக்கு போங்க. அம்மனை நல்லா தரிசனம் பண்ணுங்க. கிட்டத்தட்ட நவகிரகங்கள் பக்கத்தில் 27 நட்சத்திரத்துக்குமே உகந்த சிவன் சன்னதி, அங்கேயும் போயிட்டு பாருங்க. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலுடைய கர்ப்ப கிரகத்தை அதுக்கு நேராக இருக்கக்கூடிய கொடி மரத்தில் விழுந்து கும்பிடுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய மனசில் என்ன விஷயங்கள் இருந்தாலும் சொல்லுங்க. நீங்கள் அழணும்னு நினச்சிங்க அப்படின்னா மனசை விட்டு நல்லா அழலாம், தவறே கிடையாதுங்க. அவ்வளோ சிறப்பான ஒரு விஷயம் ஒவ்வொரு மேஷ ராசி அன்பர்களுக்குமே இந்த கோவிலில் நடக்கும். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும், உங்களுக்கு நல்ல வேலை வேணும், பொருளாதாரம் உங்களுக்கு மேம்படணும் அப்படின்னாலுமே வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே, அதே மாதிரி உங்களுடைய சொல் பெயர் எங்கேயாச்சும் கெட்டு போச்சு, உங்களுடைய கேரக்டர் வீணாக போயிடுச்சு, உங்களுடைய வியாபாரத்தில் கடன் வந்துருச்சு, கொடுக்கல் வாங்கல் பண பிரச்சனை, நிறைய பிரச்சனை அப்படின்னா இல்லை, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை இருக்குது, எந்த ஒரு சட்ட பிரச்சனை சிக்கல்கள் இருக்குது அப்படின்னாலும்
கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போய் வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதையும் தாண்டி இந்த கோவிலில் நீங்கள் வணங்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் இருக்க ஸ்தல வரலாறு படிங்க. இந்த ஸ்தல வரலாறு படிக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலுமே சரி, உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அப்பா அம்மா கர்மா இருந்தாலும், பித்திரு தோஷமாக இருந்தாலும், ஜாதகத்தில் எந்த விதமான தோஷம் இருந்தாலுமே நீங்கள் இந்த கோவில் ஸ்தலத்தில் இருக்கிற வரலாறு படிக்கும்போது அந்த கோவில்கிட்டயே உங்களுடைய கர்மாவை இறக்கி வச்சிடுவீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே இந்த ஸ்தல வரலாறை படித்து பாருங்கள். படித்து முடித்த பொழுதே உங்களுக்கு பாசிட்டிவ் ஆன ஒரு விஷயம் கிடைக்கும். இந்த கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோவில். இங்கே இருக்க நந்தி பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு இருக்கும். சிவனை மறைச்சு நின்று பார்ப்பார். காரணம், இந்த கோவிலில் நந்தியை தாண்டி தான் நீங்கள் சிவனை வணங்கணும் அப்படின்னு கட்டாயம் இருக்கு. ரெண்டாவதாக முதல் தடவை சொல்லக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்குமே நீங்கள் இந்த கோவிலில் அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவே சிறப்பானது. அடுத்ததாக கடைசியாக ஒரு விஷயம், மேஷராசி அன்பர்களுக்கு யார் சொன்னாலுமே பரவாயில்லை, உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை மட்டும் இந்த கோவிலில் செய்யுங்க. நீங்கள் நிறைய யோசிச்சுட்டு இந்த கோவிலுக்கு போனால் அடுத்த கோயிலுக்கு போகக்கூடாது, அடுத்த கோயிலுக்கு போனால் இந்த கோயிலுக்கு போகக்கூடாது, இந்த கோயில் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் இந்த கோவிலில் காலடி எடுத்து வைக்கிறீங்களா, அதுவே உங்களுக்கு நல்லதாக தான் இருக்குங்க. இந்த கோவில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை உங்களுக்கு கொண்டு வரும். நிம்மதியும் கிடைக்கும். உங்களுடைய வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு வாழ்க்கை சுபீட்சமாக ஏற்படுத்தி தரும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக்க நன்றி.